எல்லோருக்கும் வணக்கம். நாளைக்கு 4 ஜூலை என்ன மாரி மார்க்கெட் மூவ் ஆகும்? நிஃப்டியோட மூவ்மெண்ட் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இப்போ ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா 23,987லேருந்து 24,538 வரையும் ஒரு இருக்கு. இந்த ரேஞ்ச் வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தட்லேருந்து எடுத்தது. அதே மாதிரி ஸ்ட்ரைக்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்ட்ரைக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு இங்கே ஓப்பன் ஆகி ஃப்ளாட் ஆகிருக்கணும். ஒன்று இது மேலே போகணும், இது கீழே போகணும். நம்ம இதுதான் மொமெண்டம் வந்து பாசிட்டிவா நெகட்டிவாங்கிறது. டோஜி ஒன்று விழுந்துருக்குது. என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். ஏதோ ஸ்டே பண்றாங்க மார்க்கெட்ல. இப்போ நீங்க ஒரு ஸ்ட்ரைக்கை வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,950, 24,250, 20 அதை வாட்ச் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. நான் வந்து என்னுடைய ஓபிஎம் மெத்தட் ப்ளஸ் இஎம்ஐ மெத்தடை யூஸ் ப்ளஸ் இஎம்ஐ 2 இஎம்ஐ யூஸ் பண்ணிட்டு நான் இந்த கால்குலேஷன் இது நான் எல்லாமே பேப்பர் ட்ரேடிங் தான் பண்ணுறேன். நீங்களும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணுங்கள். ஏன்னா இதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ புதுசாக போய்க்கு இருக்குது, இதோட ரிசல்ட் தெரியாது. ஸோ யாரும் எதை சொல்கிறாங்களோ ஏமாந்துறாதீங்க. வேறு சேனலுக்கு இதுலேயே நான் இதை பற்றி நான் போடுறதில்ல. இந்த ரேஞ்சு நீங்கள் பாருங்கள், ஓகேங்களா? இது பேப்பர் ட்ரேடிங் மட்டும் பண்ண பாருங்கள். இதை நம்பி எந்த ட்ரேடும் எடுக்காதீங்க. ஏன்னா இதோடைய நான் வந்து செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது தான் கரெக்ட் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. இது என்னுடைய ஓபிஎம் மெத்தட் ப்ளஸ் இஎம்ஐ அதை பேஸ் பண்ணி நான் இந்த இதை வேல்யூஸ் அரைஸ் பண்ணியிருக்கேன். இதில் இது எவ்வளோ பாசிட்டிவ் எவ்வளோ நெகட்டிவ்னு இப்போதைக்கு நான் சொல்ல முடியாது. ஓகேங்களா? இது நல்லா இருந்துச்சுன்னா நல்லது, கெட்டதாக இருந்தால் கெட்டது. ஓகே, நல்லதோ கெட்டதோ நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நாளைக்கு நான் டெய்லி சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஒவ்வொரு நாள் முடியும் போதும் இந்த இதை என்ன ட்ரேட் நடந்துச்சு, எவ்வளோ பாயிண்ட் போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். ஸோ இது பாசிட்டிவாகவும் இருக்குது, நெகட்டிவாகவும் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இந்த ப்ரீமியம் வாட்ச் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸில் இருக்குது. 150, 300, 319, 450 இதெல்லாம் நீங்கள் வாட்ச் பண்ண மாட்டோம். ஸ்டாப் லாஸ் கண்டிப்பாக வந்து 75 பாயிண்ட்ஸ் ஸ்டாப் லாஸ் இருந்தே ஆகணும் இந்த மெத்தடுக்கு. டார்கெட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 300, 350, 450, 600, 1800 இந்த மாதிரி நம்பர்ஸில் போய் நிற்க வாய்ப்பு. இந்த நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க சொன்னோம். இதோடைய ப்ரீமியம் நம்பர்ஸ் இருக்குல்ல அதை மட்டும் விலை, இந்த ஆப்ஷனோட விலை இருக்குல்ல அதுதான் இது. ஓகேங்களா? இந்த விலை உங்களுக்கு எப்படி போகுது அப்படின்னு பாருங்க. இந்த இந்த நம்பர்ல போகுதா அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இதெல்லாம் தான் நீங்க வாட்ச் பண்ணுங்க மெயினா. அது அதுக்கப்புறம் இது புரியுதா புரியலையாங்கிறத அப்புறம் ஓகேங்களா? இதுவரையும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய இத நான் உங்களுக்கு இது கூட நான் காட்டுறேன். எனக்கு ஒன்றும் அது பாருங்க. எனக்கு இந்த எக்ஸல் சீட் கூட நான் காட்டிட்டு தான் இருக்கேன். பாருங்க எத்தனை நோ ட்ரேட் கொடுத்துருக்காங்க. நோ ட்ரேட், நோ ட்ரேட். ஸோ இப்போ நான் கண்டினியூஸாக ஒரு 4 அதுக்கு முன்னாடி சிலது எடுத்தேன். இப்போ கண்டினியூஸாக ஒரு 4 ட்ரேடை நான் உங்களுக்கு காட்டுறேன். பேப்பர் ட்ரேடிங் இது. ஓகேங்களா? பேப்பர் ட்ரேடிங் தான் இது. நான் சும்மா என்ட்ரி கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் போட்டு பார்த்தேன். இங்கெல்லாம் நோ ட்ரேட். இந்த இடத்துல ஒரு சி ட்ரேடு ரூ. 1,350 வருது. இந்த இடத்துல ஒரு சி வந்து ரூ. 1,750 வருது. மொத்தம் என்னுடைய கேபிட்டல் ரூ. 25,000 போட்டேன். 27,900 கிட்ட இருக்குது. ஸோ என்னோட கேபிட்டல் ப்ரொடக்டாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு ஸோ இதுதான் வந்து இதோடைய இது. இதை வந்து நான் கண்டினியூவாக போட்டுகிட்டே இருப்பேன் ஒவ்வொரு மாசமா. பார்ப்போம் இது எவ்வளோ தூரம் போகுது, இது சரியா ரைட்டாங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளோட கேபிட்டல் கரையாம இருக்கிற வரையும் இது சரி. நம்ம கேபிட்டல் கரைஞ்சிருச்சுன்னா இது தப்பு. அவ்வளவுதான். எந்த பிசினஸுமே நம்ம கேபிட்டல் லாஸ் ஆகி போய்க்கிருக்கோம்னா அது அந்த பிசினஸ் தப்பு தான். எந்த கேபிட்டல்ல நம்ம கேபிட்டல் அப்படியே எந்த பிசினஸ்ல நம்ம கேபிட்டல் அப்படியே இருக்குதோ அது வந்து நல்ல பிசினஸ். நல்ல நல்ல ஃப்ளோல தான் இருக்குது. கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது தான் அதோட தாக்கம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இதோட இது. இதை வந்து கண்டினியூஸா இந்த இந்த எக்ஸல் வந்து கண்டினியூஸா பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இது உங்களுக்கு ரெகுலரா காட்டுறேன் நான். ஓகேங்களா? இப்போ நம்ம இப்போ இந்த ரேஞ்ச் நீங்க பாருங்க. இது எல்லாத்தையும் பேப்பர் ட்ரேடிங் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பேப்பர் ட்ரேடிங் தான் இதுல ஃபர்ஸ்ட். இப்போ நான் எப்படி எக்ஸல் சீட்ல பேப்பர் ட்ரேடிங் பண்றாங்களோ அது மாதிரி பண்ணி பாருங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது மெத்தட் புதுசா இருக்குது அப்படின்னா இதுக்கு இல்லை இதோட இதை ஏதாவது ஆட் பண்ணணும் அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல கொடுங்க. பார்க்கலாம் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு. புரியுதுங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, நன்றி, வணக்கம்.